இந்த 28ஆம் தேதி அன்று மே 17 இயக்கமும் பல்வேறு அமைப்புகளும் இணைந்து இந்த இடத்தில் ஈழத் தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை புரிந்துவிட்ட அமெரிக்க அரசாங்கத்தின் அடையாளமாக இருக்கிற துணை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்காக இங்கே நாங்கள் திரண்டிருக்கிறோம். ஈழத் தமிழர்களுக்கு நீதி, அந்த நீதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது கொடியவர்களால். 30ஆம் தேதி ஜெனீவாவில் ஐநா மன்றத்தின் ஜெனீவாவின் மனித உரிமை கவுன்சிலில் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது. நீதிக்கு சவக்குழி தோண்டப்பட இருக்கிறது. அதிகம் பேச நான் விரும்பவில்லை. இது போன்ற ஒரு அநீதி உலக வரலாற்றில் இதுவரை நடக்கவில்லை. லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களை, பச்சிளம் பாலகர்களை, சின்னஞ்சிறு பிஞ்சுகளை, எங்கள் அருமை தாய்மார்களை, எங்கள் அருமை சகோதரிகளை கொடூரமாக வதைத்துக் கொன்று, மானபங்கம் செய்து கற்பழித்து நாசமாக்கி கொன்று, பட்டினி போட்டுக் கொன்று, இரக்கமில்லாமல் சிதைத்து 40,000 பேர் செத்து கிடந்த போது புல்டோசர்களை விட்டு மண்ணோடு மண்ணாக அந்த பிரேதங்களை அங்கே சகதிக்குள்ளே சகதியாக்கி இவ்வளவு அக்கிரமங்களையும் செய்ததை ஐநா மன்றத்தின் பான்குமன் அமைத்த மார்ஸ்கி தாரிஸ்மேன் அறிக்கை 190 பக்கத்தில் வெளியிட்டது. இசை பிரியா படுகொலை, எங்கள் இளந்தமிழ் தலைவர் பாலச்சந்திரன் படுகொலை, வெள்ளை கொடியேந்தி வந்த புலித்தேவன் ரமேஷ் நடேசன் படுகொலை, 8 தமிழர்கள் அம்மனமாக இழுத்துச் செல்லப்பட்டு படுகொலை, மருத்துவமனைகளில் குண்டுவீச்சு படுகொலை, இவ்வளவு கொடுமைகளை அது அறிக்கையாக தந்தது. சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றது. கடந்த வருடத்தில் இதே மனித உரிமை கவுன்சில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் மனித உரிமை ஆணையர் நியமித்த ஆர்டி மட்டிசாரியின் குழு 268 பக்க அறிக்கையை தந்தது. வரிவிடாமல் நான் படித்திருக்கிறேன். அதிலும் இந்த படுகொலைகள் சொல்லப்பட்டன. சர்வதேச நீதி விசாரணைக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை மனித உரிமை இன்றைய ஆணையர் ஜோர்டான் தேசத்தினுடைய இளவரசர் சையத் அல் ராத் ஹுசேன் நியாயமாக நடந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? இனப்படுகொலை என்பதற்கு இன்னும் ஆதாரங்கள் வேண்டும் என்றார். பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட விசாரணை ஹைபிரிட் என்கொயரி என்றார். நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் அதாவது ஓரளவுக்கு பன்னாட்டு நீதிபதிகளை கொண்டு விசாரணை இலங்கை நீதிபதிகளும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றார். ஆனால் அதற்கு பிறகு அமெரிக்காவின் தீர்மானத்தில் பன்னாட்டு நீதி விசாரணை வேண்டாம், இலங்கை அரசாங்கமே அவர்களே விசாரித்துக் கொள்ளலாம் என்றனர். மறுநாள் அந்த தீர்மானத்திலும் மாற்றி ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று முதல் நாள் போட்ட தீர்மானத்தில் உள்ள அந்த வாசகங்களை நீக்கிவிட்டார்கள். அமெரிக்கா முன்வைத்திருக்கிற தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கேயும் மங்கள சமரவீராவும் தயாரித்து கொடுத்த அறிக்கை, தயாரித்து கொடுத்த தீர்மானம். இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே சொல்லுகிறான், வெளிநாட்டு நீதிபதிகள் யாரும் இங்கே வர முடியாது, எங்கள் அரசியல் சட்டம் அனுமதிக்காது. வெளிநாட்டு நிபுணர்கள் வர வேண்டும் என்றாலும் எங்கள் நீதித்துறை அனுமதித்தால் தான். தோழர்களே, ஒரு 2 செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். மங்கள சமரவீரா சொன்னான், மார்ச் 8 இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் பல அரசியல் தலைவர்களும் ராணுவ தளபதிகளும் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி இருப்பார்கள், வெளியில நடமாட முடியாது. மைத்திரி சிறிபால சேரா இன்னும் ஒருபடி மேல் சொன்னான், நான் மாத்திரம் ஜனாதிபதியாக ஜெயித்திராவிட்டால் ராஜபக்சே உள்ளிட்ட எல்லோரும் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அதற்கு மத்தியில் ராஜபக்சே போர்க்கதாநாயகன் என வர்ணிக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறான், ராஜபக்சே போர்க்குற்றத்திலிருந்து தப்பித்து விட்டோம் என்று. ஆக கொடியவன் ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, மைத்திரி சிறிபால சேனா, மங்கள சமரவீரா எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். சிங்களர்கள் ஆதிக்கம் பிரிட்டிஷ்காரன் போன பிறகுதான் வந்தது. தமிழர்களுக்கு தனி அரசு இருந்தது. இனி ஒரே வழி சுதந்திர தமிழீழம் தான். இனி எந்த நாடுகளிடமும் நாம் போய் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் மனச்சாட்சி உள்ள நாடுகளுக்கு, பராகுவே போன்ற நாடுகளுக்கு உண்மை தெரியும். 10 கோடி தமிழர்கள் இருக்கிறோம், 7 கோடி தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம். 10 லட்சம் இளைஞர்கள் தேவை, அவ்வளவுதான். நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரன் கட்டமைத்து உருவாக்கிய தமிழீழம், அவரது குறிக்கோளான தமிழீழம் மலர பொது வாக்கெடுப்பு
சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். ஈழத் தமிழின படுகொலைக்கு சிங்கள அரசு ஒரு குற்றவாளி, இரண்டாவது குற்றவாளி இந்திய அரசு.